அரசு அதுதான் சிலுவை பரிசு. உந்தன் இதயத்தில் ஈட்டிய அரசு அதுதான் சிலுவை பரிசு. அவராறு தந்தா உனக்காக பலியாக கொண்டா கண்ணோ வழியாக கண்ணு கல்வாரி காட்டிய கண்ணு கல்வாரி காட்டிய கண்ணு கல்வாரி காட்டிய கண்ணு. கரங்கள் கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. அழகான ஒரு பாடலை நாம் கேட்டோம். 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவாகிய அந்த அன்பு தெய்வம் இந்த பூமியில வந்து நமக்காக சில காரியங்களை செய்து முடித்தார். அந்த தெய்வத்துக்கு இன்றைக்கு நீங்களும் நாமும் என்ன செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம், அல்லது அந்த தெய்வம் செய்த அந்த காரியத்தை குறித்து இன்றைக்கு யோசிக்கிறோமா, சிந்திக்கிறோமா, செயல்படுகிறோமா என்பதை இந்த நாளிலே கர்த்தர் மத்தியில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அன்பு பெற்றோர்கள், நீங்கள் பெரியவங்க இருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. உங்களுடைய அனுபவங்கள் கூட எங்களுடைய நாட்கள் இருக்காது. ஆனால் ஒரு விசேஷித்த ஒரு காரியத்தை இந்த நாளில் நம்ம மத்தியில் ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டிருந்தார். அருமையான நம்முடைய போதகர் ஐயா அவர்கள் சொல்லும் பொழுது பரிசுத்த ஓய்வு நாளை குறித்து உங்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அவருடைய காரியங்கள் அது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று என்பதற்கு அநேக அடையாளங்களை ஆண்டவர் இஸ்ரவேலர்களுக்கு மத்தியிலே செய்து வந்தார். அது என்னவென்று சொல்லி நீங்கள் சற்று உற்று நோக்கி பார்ப்பீர்களானால் 6 நாட்கள் அவர்கள் வேலை செய்து 7வது நாள் ஆண்டவர் ஓய்வு தந்த நாள் பரிசுத்த நாளாய் அனுசரிக்கப்படும்படி அந்த நாளை கர்த்தருக்குரிய நாள் என்று சொல்லி அந்த நாளுக்கு ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கவும் அவருக்குரிய கனத்தை செலுத்தவும் அந்த நாளை ஆண்டவருடைய நாம மகிமைக்காகவே பயன்படுத்த ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார். அதைத்தான் இன்றைக்கு நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அந்த ஒரு நாள் விசேஷித்த ஒரு நாள். அல்லேலூயா. நான் இன்று ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது அதிகாலையில் தான் நீங்கள் எத்தனை மணிக்கு சொல்லுவீங்க? 6 மணி இல்லைன்னா 5 மணி இதை தான் சொல்லுவீங்க. ஆனால் அதிகாலையில் 3 மணி அளவில் ஆண்டவரோடு கூட உட்கார்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கும்போது சொன்ன ஒரு வார்த்தை, இந்த ஓய்வு நாளை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லி. ஆனால் ஆவியானவர் ஒருவர் என்பதற்கு அவர் எடுத்துட்டு வந்த பிரசங்கம் வேற, அவர் பேசின பிரசங்கம் வேற. அதுக்கு மத்தியில் அவர் பேசுறதுக்கு இடையில ஒரு முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா அந்த பரிசுத்த ஓய்வு நாள். அல்லேலூயா. அதை குறித்து அருமையான ஐயா இன்னைக்கு மத்தியில் இடைப்பட்டார். அதைத்தான் நான் கூட என்ன செய்து வைத்தேன், உங்க மத்தியில் பேச வேண்டும் என்று நினைத்தேன். ஆண்டவர் இன்றைக்கு அந்த காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி விட்டு நான் கடந்து செல்ல போகிறேன். இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்களை யாராவது செல்போன் வச்சுருந்தா சைலண்ட்ல போட்டுருங்க, எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டுங்க. கூடுமான மட்டும் நாம் தேவ சமூகத்தில் ஐயா சொன்னாங்க பார்த்தீங்களா, ஒரு வசனத்தை ஒரு வார்த்தையை சொன்னாங்க. இளைஞர் அவங்க எடுக்கும்போது அதை நான் குறிப்பு வைத்திருக்கிறேன். அவங்க எப்படின்னாங்களா, ஓய்வு நாளை பயபக்தியோடு அது சரி. அல்லேலூயா. அதான் ஐயா சொன்னாங்க, பயமும் இல்லை பக்தியும் இல்லை அப்படின்னு. பயம் இல்லாத பக்தி வேஸ்ட். பக்தி இருந்து இப்போ பயம் இருக்கு, பக்தி இல்லைனாலும் வேஸ்ட். அல்லேலூயா. ரெண்டும் ஒன்றையோடு சார்ந்திருப்பது போல நீங்களும் ஆண்டவரை இசைந்திருக்கிற ஒரு நாள், நீங்களும் ஆண்டவரை மகிழ்ந்திருக்கிற ஒரு நாள், நீங்களும் ஆண்டவரை மகிழ்ந்திருக்கிறத காண்கிற ஒரு காலங்கள் இது என்பதற்கு ஆவியானுடைய ஆளுகையை நடத்துதல். அல்லேலூயா. அதைத்தான் அருமையான சகோதரர் நான் நினைத்து கூட பார்க்கல. ஏதாவது ஒரு பழைய பாட்டு பாடுவார்னா ஏதோ பாட போறாங்க நினைச்சேன். அழகான பாட்டை பாடினாங்க. இயேசு கிறிஸ்துடைய அந்த சிலுவை காட்சிகள் அப்படி பாட்டா பாடினாங்க. 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமியில வந்து நமக்காக எல்லாத்தையும் நிறைவேற்றின அந்த இயேசு கிறிஸ்து
சிலுவை பாடுகளை சொல்லும் பொழுதுதான் அநேக ஜனங்கள் என்ன செய்தாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. வேற எதையுமே பத்தி பேசல, தன்னை பத்தியோ இல்ல இந்த உலக மற்ற காரியங்களை பத்தியோ பேசல. இன்றைக்கு உடைய பிரசங்கங்கள் நிறைய வித்தியாசமா இருக்கு, அது குறித்து கூட அவங்க பார்க்கவே இல்லை. இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிவித்தாங்க. கண்டதை கேட்டதை என்ன செய்தாங்க, பார்த்ததை எல்லாவற்றையும் என்ன செய்தாங்க, அறிவித்தாங்க. அதை அறிவிக்கிறத கேள்விப்பட்டவர்கள் ஆண்டவரிடத்தில் சேர்ந்தாங்களாம். அந்த நாட்களில் சபைகளில் ஜனங்கள் கூட்டமாய் வந்து என்ன செய்தாங்க, சேர்ந்தார்கள். ஆயிரக்கணக்கான 1000 பேர், 3000 பேர், 5000 பேர் என்று சொல்லி என்ன செய்தாங்க, கூடி வர ஆரம்பித்தார்கள். அதற்கு காரணம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன உபதேசங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு அதே போல இந்த பரிசுத்த